மட்டுமே மக்கள் தொகை கொண்ட திக்ராய் மக்கள் 1000 பேர் கூடியிருக்கும் இடத்திலே நாம் 2 பேர் மட்டும் நம்முடைய பேசு தமிழா பேசு பேசு தமிழா பேசு. 4வது ஆண்டாக மலர்ந்து விட்டது அனைத்துலக பேசு தமிழா பேச உயர்கல்வி கூட மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. வணக்கம் மலேசியா ஏற்பாட்டில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் யூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கையின் இணை ஆதரவில் இவ்வாண்டு இணையத்தில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் 10க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டிருந்தன. காணொலி சுற்று, காலிறுதி சுற்றையும் தாண்டி அரையிறுதி சுற்றில் மலேசியா, இலங்கை, இந்தியா, பிரிட்டன், மியான்மர் என 5 நாடுகளைச் சேர்ந்த 8 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். முதல் 2 ஜோடிகளின் விவாத களத்தை கடந்த காணொளிகளில் பார்த்தோம். அடுத்ததாக இந்தியாவின் ஸ்னேகா பாலமுருகன் மற்றும் மலேசியாவின் சுகந்தன் தியாகராஜன் ஆகிய இருவரின் ஒரு நாட்டில் சிறுபான்மையினராக இருப்பது பலமா அல்லது பலவீனமா எனும் தலைப்பில் அவர்களின் விவாதத்தை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டில் சிறுபான்மையினராக இருப்பது பலம். சிறுபான்மையினர் என்போர் ஒரு நாட்டிலோ அதற்குட்பட்ட பகுதிகளிலோ இன, மொழி, பண்பாட்டு அடிப்படையில் குறைந்த எண்ணிக்கையிலோ விகிதாச்சார அடிப்படையில் குறைந்த அளவிலோ வாழ்பவர்கள். ஒரு நாட்டின் பெரும்பான்மையிடமிருந்து வேறுபட்டு சிறுபான்மையாக வாழும் மக்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட அடையாளத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையை அந்தந்த நாடுகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இந்திய அரசியல் சட்டத்தின் ஆசான் டாக்டர் அம்பேத்கர் கூறுகிறார், சிறுபான்மையினர் ஒரு வெடித்தெழும் சக்தியாக இருக்கிறார்கள். அந்த சக்தி வெடித்தெழுமானால் அரசின் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் வெடித்து சிதறிவிடும் என்கிறார். அப்படிப்பட்ட ஆற்றலையும் எழுச்சியையும் உள்ளடக்கி இருக்கிறார்கள் சிறுபான்மையினர். பெரும்பான்மையினர் எண்ணிக்கையில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்கும் பல ஏற்றத்தாழ்வுகளால் பிளவுபட்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினர் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஒற்றுமை வெளிப்படும் போது பெரும்பான்மையே சிதறிவிடும். சிறுபான்மையினரின் பலம் எப்படிப்பட்டது என்பதற்கு சான்றாக எத்தியோப்பியாவில் உள்ள திக்ராய் என்னும் இனத்தை சார்ந்த சிறுபான்மையினர்கள் இருக்கிறார்கள். வெறும் 6% மட்டுமே மக்கள் தொகை கொண்ட திக்ராய் மக்கள் 96% பெரும்பான்மையினரை 15 ஆண்டு காலம் அரசியல் பலத்தோடு ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவார் உணரப்பா நீ என்ப வரிகளுக்கு ஏற்ப பெரும்பான்மையினர் என்றைக்குமே எல்லா நேரங்களிலும் தங்களுடைய அடக்குமுறையை செலுத்தி சிறுபான்மையினரை அடக்கி வைத்துவிட முடியாது. சிறுபான்மையினரின் ஒற்றுமையும் ஆற்றலும் வெளிப்படும் போது அப்பொழுது பெரும்பான்மையே நிலை தடுமாறிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி. வணக்கம். மகாபாரத கதையிலே 100 கௌரவர்கள் சூழ்ந்திருந்த சபையிலே துகிலுரியப்பட்டு திரௌபதி துடித்துடித்து நின்றாலே அந்த நடுக்கம் ஒரு நாட்டில் சிறுபான்மையினுடைய நடுக்கம். ஜோஹனஸ்பர்க் நோக்கி சென்று கொண்டிருந்த புகை வண்டியிலே அத்தனை பேரும் வெள்ளைக்காரங்கள். அதில் ஒற்றை கருப்பு காந்தி மட்டும் நிறத்தை காட்டி வெளியே தள்ளப்பட்டாரே அந்த அவமானம் ஒரு நாட்டிலே சிறுபான்மையினர் சந்திக்கும் அவமானம். ஒரு நாட்டிலே சிறுபான்மையினராக இருப்பதால் நாம் எதையெல்லாம் இழக்கிறோம் தெரியுமா? நாம் காலம் காலமாக பின்பற்றி வந்த பண்பாட்டை இழக்கிறோம். பெரும்பான்மையின மக்களின் பண்பாட்டுக்கு நம்மை அறியாமலே நாம் தாவி விடுகிறோம். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த உணவை மறந்து பெரும்பான்மையின மக்களின் உணவை நம்முடைய உணவாக மாற்றிக் கொள்கிறோமே. பசியும் ருசியும் சிறுபான்மையின மக்களுக்கு இல்லை என்பது இதில் தெளிவாகின்றது. உடை என்பது நமது மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த கொடை. அந்த உடை அணியும் கலாச்சாரத்தை கூட பெரும்பான்மையின மக்களைப் போலவே அணிந்து வர வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோமே. காரணம் என்ன? அச்சம். இவை எல்லாற்றையும் தாண்டி நம்ம சொந்த தாய்மொழி இழக்கிறோமே. 1000 பேர் கூடியிருக்கும் இடத்திலே நாம் 2 பேர் மட்டும் நம்முடைய மொழி சுதந்திரமாகவும் தைரியமாகவும் பேசிவிட முடியுமா? பெரும்பான்மையின மக்கள் பேசுகின்ற மொழி நம்முடைய தாய்மொழியாக ஏற்றுக்கொள்கிறோமே. என்ன அவல நிலை இது? தாய்மொழி இழப்பதும் ஒன்றுதான், தாயை இழப்பதும் ஒன்றுதான். ரஷ்யாவிலே ரசூல் கம்சத்துன் என்ற கவிஞன் சொல்கிறான், எனது அவார் மொழி நாளை இறந்து போகுமே, ஆனால் நான் இன்றைக்கே இறந்து போவேன் என்கிறான். தாய்மொழி என்பது அவ்வளவு வலிமையானது. ஒரு பெரும்பான்மையான மக்கள் இடத்திலே தாய்மொழியை கூட பேச உரிமை நமக்கு இல்லை என்றால் அது என்ன பலம்? நிச்சயம் பலவீனம் தானே. சிறுபான்மையின மக்களுக்கு அரசியல் பலம் ஒன்று இல்லாததாலும் வேலை வாய்ப்புகளில் பெரும்பான்மையின மக்களை காட்டிலும் அதிக தகுதி இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு இணையான தகுதி இருந்தாலும் கூட
பெரும்பான்மையின மக்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படுகின்றது. இது எப்படி இருக்குங்களா தெரியுங்களா? ஓடுவதற்கு போட்டியிலே உங்கள் இடத்திலே திறமையும் வேகமும் இருக்கிறது, ஆனால் ஓடுகின்ற உங்கள் கால்களை கட்டி விடுகிறார்களே, அந்த கொடுமையை தான் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன், சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இலங்கையை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். கடலுக்கு நடுவே மிதக்கின்ற அந்த தீவு 50 ஆண்டு காலமாக சிறுபான்மையின மக்களின் கண்ணீருக்கு நடுவிலே மிதந்ததல்லவா? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று அமெரிக்காவை சொல்கிறார்கள். ஆனால் கருப்பர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டு வரும் 200 ஆண்டு கொடுமைகள் இன்றும் தொடர்ந்து நடக்கின்றது. அதை நாமும் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு நாட்டில் சிறுபான்மையினராக இருப்பதால் ஒருவன் உடையை இழக்கிறான், உரிமையை இழக்கிறான், உணவை இழக்கிறான், பண்பாட்டை இழக்கிறான், வீரென பேசிய மொழியை இழக்கிறான். இவை அனைத்துக்கும் போராடி கடைசி விசிறையை இழக்கிறான். ஆகையால் ஒரு நாட்டில் சிறுபான்மையினராக இருப்பது பலவீனம்தான் என்பது என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக முன்வைத்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசும் பொழுது சிறுபான்மையினர் பலவீனப்படுத்துகிறார்கள் என்று கூறுகிறார். சிறுபான்மையிடம் இருக்கும் ஆற்றலை பற்றி நீங்கள் யோசிப்பதில்லை, அதை பற்றி நீங்கள் உணர்வதும் கிடையாது. அவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள், பலவீனமாக இருக்கிறார்கள் என்றே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சிறுபான்மையிடம் இருக்கும் பலம் என்னவென்றால், ஒரு நாட்டில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டால் அவருக்காக ஒட்டுமொத்த உலகமே குரல் கொடுக்கிறது. அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்ற கருப்பினர் கொல்லப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த உலகமே அவருக்காக குரல் கொடுத்தது. அன்று மனித உரிமை மீறப்பட்டது என்று யாரும் பேசவில்லை, சிறுபான்மையினருக்கான வாழ்வுரிமை மீறப்பட்டது என்றுதான் நாம் பேசினோம். ஒரு நாடு அந்நாட்டில் இருக்கும் சிறுபான்மையினரை தாக்கும் என்றால், அந்த சிறுபான்மையினரை சீண்டி பார்க்கும் என்றால், அந்த நாட்டுக்கு பகையாளியாக ஒட்டுமொத்த உலகமே திரண்டு வரும். ஆகவே ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டில் இருக்கும் சிறுபான்மையினருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் சிறுபான்மையினர் யாராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தி. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அவருடைய ஆற்றல் வெளிப்படும் போது அந்த அரசாங்கமே ஒட்டுமொத்தமாக சுழன்று போய்விடும் என்பதை எந்த ஒரு நாடும் மறுக்க முடியாது. ஆகவேதான் ஐநாவுடன் கூட்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு நாட்டின் படுக்கையிலும் அந்த நாட்டின் விதிமுறையில் சிறுபான்மையினரின் உரிமைகள் உறுதி செய்யப்படுகிறது. எங்காவது பெரும்பான்மையினருக்கான உரிமைகளை நாம் பார்த்திருக்கிறோமா? கிடையாது. சிறுபான்மையினருக்கான உரிமைகள் தான் எப்பொழுதும் அந்த இடத்தில் உறுதி செய்யப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாட்டில் இருக்கும் சிறுபான்மையினர்களின் பங்களிப்பு அந்த நாட்டின் அரசுக்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. எனது நண்பர் சிறுபான்மையினருக்கு உரிமைகள் வழங்கப்படுகின்றது, பல நாடுகளில் உரிமைகள் வழங்கப்படுகின்றது என்றார். குறிப்பாக எத்தியோப்பியாவை உதாரணமாக எடுத்துக்கொண்டார், அதை முன்வைத்தார். அதை மறுத்து பேசுகிறேன். அதாவது இவர் சொன்ன உதாரணம் என்பது ஒரு வைக்கோல் போரில் ஒரு தங்க ஊசியை தேடுவது போலதான். ஒரு நாடே சொல்லிவிட்டார், அல்லது நானே சேர்த்து சொல்கிறேன் அவருக்காக. கனடா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் அவருக்காக நான் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் இந்த 3 நாடுகள் தான் விதிவிலக்காக இருக்கின்றன தவிர, உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் சிறுபான்மையினர் பிரச்சனை இன்னும் தீரா கதையாக தான் இருக்கின்றது, தீரா பிரச்சனையாக தான் இருக்கின்றது. அதுவும் இவர் சொன்னார், ஜார்ஜ் ஃபிளாய்டுக்காக உலகமே குரல் கொடுத்தது என்றார். அந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் என்று சங்க நாதம் வந்தது ஒரு நாள். ஒரே வாரத்தில் அது பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அல்ல, ஆல் லைஃப்ஸ் மேட்டர், அனைத்து உயிர்களுக்கும் நாம் சமமான உரிமை தர வேண்டும் என்று அந்த அரசாங்கமே மாற்றி வைத்தது. இது சிறுபான்மையினருடைய பலம் அதிகரிக்கும் போது அரசாங்கமே அரசு நிறுவனங்களே அந்த பலங்களை குறைத்து பலவீனமாக்கின்றன. இன்றைக்கு சட்டத்தில் சிறுபான்மையினருக்கு இடம் இருந்தாலும் சிறுபான்மையினர் தாக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பது அரசியல் தான். அதாவது இவர் சிறுபான்மையினர் ஆற்றலை பற்றி பேசினார். நான் சொல்கிறேன், சிறுபான்மையினர் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பதால் தான் அதிகம் தாக்கப்படுகிறார்கள். இவர்களும் பெரும்பான்மையினர் போல சாதாரண மக்களாக இருந்தார்கள் என்றால் சம உரிமை வழங்கப்படும். ஒருவருக்கு ஏன் குறைத்து வழங்க வேண்டும், ஒருவருக்கு ஏன் உயர்த்தி வழங்க வேண்டும்? ஏன் என்று கேட்டால், ஒருவரின் ஆற்றல் பெரும்பான்மையினரை விட அதிகம் வெளிவரக்கூடாது என்பதற்காக தான் சிறுபான்மையின மக்கள் அதிகம் தாக்கப்படுகிறார்கள். அதுவும் என்னுடைய நண்பருக்காக என்னுடைய வாதத்தை வலுப்படுத்தும் வகையில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சிறுபான்மையினர் பலம் என்றால் ஏன் சிறுபான்மையினருக்கும் மக்கள் மதம் மாறுகிறார்கள், பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து நிறம் மாறுகிறார்கள்? மைக்கேல் ஜாக்சனை எடுத்துக்கொள்வோமே, அவர் தன் உடலை முழு வெண்மைப்படுத்திய பிறகுதான், அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பிறகுதான் பொதுவெளியிலே அவர் பாட முடிந்தது. அந்த அவர் நாம் ரசித்தது அவர் குரலையா, அவர் நிறத்தையா? கருப்பு நிற அந்த குயில் சொந்த நிறத்தில் பாடக்கூடாதா என்ன? நாம் அதையா ரசித்தோம்? அவர் குரலை தானே ரசித்தோம். ஏன் மதம் மாறுகிறோம்?
ஒரு பெரும்பான்மையின மக்களிடத்தில் சேர்ந்தால் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், பல சலுகைகள் கிடைக்கும். சிறுபான்மையின மக்களிடத்தில் இருந்தால் இது எதுவும் கிடைப்பதில்லை. ஏன்? அடிப்படை உரிமையே கிடைப்பதில்லையே. உரிமைகள் என்பது இன்பமாக வாழ்வதற்காக தான். ஆனால் இந்த உரிமைகளை பெறுவதற்காக உயிரை இழக்கின்றன. இந்த சமயத்தில் எப்படி ஒருவர் சிறுபான்மையினராக இருப்பது பலம் என்று சொல்ல முடியும்? ஆகவே சிறுபான்மையினராக இருப்பது பலவீனம் தான் என்ற வாதத்தை மீண்டும் வலுப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. ஒவ்வொரு நாட்டிலும் சிறுபான்மையினருக்கான உரிமைகளும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது, அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பதை நான் சகோதரருக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இன்னொன்று என்னவென்றால், வரலாறு என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்து விடாது. வரலாறு மாற்றத்தை உள்ளடக்கியது. பெரும்பான்மையினர் தங்களுடைய பெருமையை பற்றி பேசி பேசி ஒரு இடத்தில் துவண்டு போக போகிறார்கள். அப்பொழுது சிறுபான்மையினர் தங்களை முன்னிறுத்தி ஆளப் போகிறார்கள். அதற்கான சான்றுதான் அமெரிக்காவில் அமோகமான ஆதரவை அளித்து அன்று பராக் ஒபாமாவை அதிபராக தேர்ந்தெடுத்தனர். இன்று கமலா ஹாரிஸை துணை அதிபராக விளங்க செய்திருக்கின்றனர் அந்நாட்டு மக்கள். சிறுபான்மையினர் அளவில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆற்றல் வெளிப்படும் போது அந்த ஆற்றல் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே சிதறடித்து விடும் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாத ஒன்று. கமலா ஹாரிஸ் இந்தியர், அவர் துணை ஜனாதிபதியாக ஆகிவிட்டார் என்பதை நாம் தான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோமே தவிர, கமலா ஹாரிஸ் ஒருபோதும் தன்னை ஒரு சிறுபான்மையினராக காட்டிக் கொண்டதே இல்லை. அவர் அமெரிக்கராக பிறந்தார், அமெரிக்கராக வாழ்கிறார், அமெரிக்கராக தான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் தன்னை இந்தியராகவும் காட்டிக் கொண்டதில்லை. ஏனென்றால் நிதர்சனம் அவருக்கே புரிந்துள்ளது. நாம் இங்கிருந்து கொண்டு இவரை பற்றி அப்படி பேசுகிறோம், அரசியல் களத்தில் இருந்து கொண்டு இவருக்கு நிதர்சனம் தெரியவில்லை என்றால் கமலா ஹாரிஸ் என்ன சொல்வது? கமலா ஹாரிஸ் அவர்கள் நிதர்சனம் தெரிந்தவர், சிறுபான்மையினர் பலவீனத்தில் இருக்கின்றனர் என்பதை அவர் மிகவும் தெளிவாக புரிந்துள்ளார். அதோடு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அவர் சொல்லியிருந்தார் ஒரு ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற நபரை பற்றி. அதாவது ஒரு ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு சுட்டுக் கொல்லப்பட்டதும் உலகில் அனைவரும் குரல் கொடுத்தார்கள் என்று. நான் சொல்கிறேன், ஒரு காக்காய்க்கு அடிப்பட்டதுன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த காக்கா கூட்டமும் வரும் அந்த அடிப்பட்ட காக்காயை காப்பாற்ற. ஒரு நாய்க்கு அடிப்பட்டதுன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த நாய் கூட்டமும் வரும் அந்த நாயை காப்பாற்ற. ஆனால் ஒரு சிறுபான்மையினருக்கு அடிப்பட்டதுன்னு வைங்களேன், எந்த ஒரு சிறுபான்மையினரும் வரமாட்டார். ஏனென்று கேட்டால் அந்த நாட்டிலே அவருடைய நிலையே தள்ளாடும் நிலையில் தான் இருக்கின்றது. அந்த சமயத்தில் இவன் பெரும்பான்மையினருக்கு எதிராக செயல்பட்டால் நாட்டில் இருக்கும் நிலையும் மோசமாகிவிடும். ஆகையால் சிறுபான்மையினருக்கு உதவுவதில்லை. அனைவரும் தன்னிலைப்படுத்திக் கொள்கின்றனர், தன்னை காப்பாற்றிக் கொள்ளதான் முயற்சிகள் செய்கின்றனரே தவிர யாரும் காப்பாற்றுவதில்லை. அன்றைக்கு ஜார்ஜ் ஃப்ளாய்ட் பத்தி சொன்னார். ஆனால் அமெரிக்காவில் அந்த ஒரு ஜார்ஜ் ஃப்ளாய்டை தான் என்று சொன்னாரே தவிர எத்தனையோ ஜார்ஜ் ஃப்ளாய்ட். தினமும் ஒரு கொலை நடக்கின்றது, தினமும் கருப்பர்களுக்கு எதிராக ஒரு செயல் தாக்கப்பட்டுதான் வருகின்றது. அந்த விஷயம் எல்லாம் எங்கே போனது? இந்த விஷயம் பெரிதாக போனதற்கு காரணமே போலீஸ் போலீசார் இந்த தொடர்பில் வந்த போதுதான், அதாவது அரசாங்கம் தொடர்பில் வந்த போதுதான் இந்த விஷயம் பெரிதாக வெடித்தது. போலீசாருக்கு எதிரே அந்த நபரை அவர்கள் ஆதரித்தார்கள். அதை தவிர மற்ற விதத்தில் கருப்பர்களும் அல்லது மற்ற சிறுபான்மையினர் இனத்தவர்களோ ஒரு பலவீனமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றனர் என்பதை நான் இந்த சமயத்தில் கூறி விடைபெறுகிறேன். இது வந்துட்டு வரலாற்றிலிருந்து இந்த சொல்லியே அழிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சிறுபான்மையர் பெரும்பான்மையினர் அப்படிங்கிறது என்னோட கேள்வி சிறுபான்மையராக ஆக்கப்பட்டதே ஒரு பலவீனமா இருந்ததுனாலயா அப்படிங்கிறது. ஏன் சிறுபான்மையர் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, ஒருவித பலவீனம் இருந்ததுனால சிறுபான்மையரா ஆக்கப்பட்டாங்க. சிறுபான்மையரா யாருமே பிறக்கிறது இல்ல. ஒரு குழந்தை பிறக்கும் போது குழந்தையாதான் பிறந்திருக்கும் இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் வரலாற்றுல நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் வரலாறு பத்தி பேசும்போது அதுல வந்த மாற்றங்கள்னால சிறுபான்மையரா ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அது ஒரு பலவீனத்தினாலயா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது சிறுபான்மையினர் சொல்லும் போது அது சொல்லி அதுவே ஒரு நீங்களாம் சிறுபான்மையர் அப்படின்னு சொல்லும் போது நம்மள அறியாம நம்மளுக்குள்ள ஒரு பலவீனம் வரும். அப்படிங்கும் போது அது எப்படி நீங்க பலம் அப்படின்னு, இது 2 கேள்விகளும். மூணாவதா நான் இதுக்கு தொடர்ந்து வைக்கிறது என்னன்னா,
அது எப்படி நீங்க பலமா சொல்ல முடியும்? அந்த சொல்லே வந்து நம்மளுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இப்ப வாழ்க்கை அமைஞ்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க அத பலம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல? இப்போ சிறுபான்மையினர் அப்படிங்கிறவங்க ஒரு நாட்டுல பெரும்பான்மையினரா இருக்காங்க. அவங்க மற்றொரு நாட்டுக்கு தங்களுடைய பிழைப்பிற்காகவோ இல்ல ஏதாவது ஒரு நோக்கத்திற்காகவோ இன்னொரு நாட்டுல வந்து தஞ்சம் புகும் பொழுது அவங்க சிறுபான்மையினரா ஆகுறாங்க. சிறுபான்மையினர் என்பது எண்ணிக்கையில குறைவா இருக்கனாலதான் அவங்கள நம்ம சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றோமே தவிர அவங்கள தாழ்த்துவதற்காக நம்ம அவங்கள சிறுபான்மையினர்னு சொல்லுவது கிடையாது. அது மட்டுமின்றி சிறுபான்மையினர் அந்த சொல்லியே பலவீனமா இருக்கு. இதை எப்படி நீங்க பலமா சொல்ல முடியும் நீங்க கேட்டீங்க. சிறுபான்மையினர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பலவீனம்னு நம்ம சொல்லிவிடவே முடியாது. அவங்க ஏன் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆற்றலும் எழுச்சியும் வெளிப்படும் போது அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கி சென்று விடும். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற சர்வாதிகாரமும் அதிகாரமும் அவங்கள அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க பலவீனமா இருக்கனால அவங்கள அடக்கி வைக்கணும்னு நினைக்கல. அவங்களோட பலம் வெளிப்பட்டா நம்மளோட பலம் உருகுலைந்து போயிடுங்கிற பயத்தினாலதான் ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற சிறுபான்மையர்களும் அடக்குமுறைகளுக்கும் அதிகாரத்திற்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பது என்னுடைய வாதம். நன்றி. ஓகே, உங்களுக்கான கேள்வி. இப்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாம சிறுபான்மையினராக இருப்பது வந்து ஏதோ ஒரு வகையில பலகீனம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கிறோம். ஆனா சில நாடுகளில், நான் பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, சில நாடுகளில் அந்த சிறுபான்மையினரே அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள். குறிப்பாக தேர்தல் காலங்களில் அந்த தேர்தல் முடிவையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கவர்களாக அந்த சிறுபான்மையினர் விளங்குகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் இருக்கும் பொழுது சிறுபான்மையினராக இருப்பது ஒரு பலகீனம் என்று நீங்கள் சொல்லுவது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பதிலாக எனக்கு விளக்க வேண்டும். ஐயா, நீங்கள் அரசியலை ஒரு உதாரணமாக சொல்லியிருந்தீர்கள். அரசியல் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான். அதாவது ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டாலோ அல்லது ஒரு சராசரி மனிதனை எடுத்துக்கொண்டாலோ அரசியல் என்பது ஒரு பகுதியாக தான் இருக்கின்றது. அந்த ஒரு பகுதியில் சிறுபான்மையினர் தங்களுடைய வலிமையை காட்டிவிட்டால் ஒட்டுமொத்த சிறுபான்மையினரை பலம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. நிச்சயம் பலவீனம் தான். அதுவும் அந்த தேர்தலை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அரசியலில் என்ன நடக்கும் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. அந்த சிறுபான்மையினர் கட்சியிடத்திலேயே பெரும்பான்மையினர் கட்சியிடம் இருந்து ஆட்கள் தாவி இருப்பார்கள். அது இன்றைக்கு நடப்பது சகஜமாக ஆகிவிட்டது. அந்த தாவி இருக்கும் போது நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது யார் சிறுபான்மையினர் யார் பெரும்பான்மையினர் என்று. ஒரு இடத்திலேயும் ஒருவருக்கு ஆதரவு கிடைக்கும் பொழுது ஒருவர் மற்றொரு கட்சியிலிருந்து தாவி விடுகிறார். சோ அரசியலில் இவர்கள் வலிமையானவர்கள் பலமானவர்கள் என்பதற்காக மற்ற துறைகளில் மற்ற விஷயங்களில் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், இவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். அதை பற்றி பார்த்தால் இவர்கள் நிச்சயமாக பலவீனமான ஒரு இடத்தில் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு கல்வியை எடுத்து பார்ப்போமே, ஒரு 80 மார்க் வாங்கிய மாணவன் ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்திற்கோ அல்லது அவனுக்கு பிடித்த ஒரு துறையிலோ பயில முடியவில்லை. ஆனால் பெரும்பான்மையை சேர்ந்த ஒரு மாணவன் 50 மார்க் எடுத்தால் கூட போதும் அந்த பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு ஒரு சீட் கிடைத்துவிடும். சோ இதுலயே ஒரு பாகுபாடு இருக்கின்றது. நான் கூறியது போல வேலை வாய்ப்புகளிலும் பெரும்பான்மையை விட அதிகம் சிறப்பாக செய்திருந்தாலும் அல்லது இணையாக செய்திருந்தாலும் பெரும்பான்மையினருக்கு தான் முன்னுரிமை தரப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் அரசியலை மட்டும் நாம் முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்த சிறுபான்மையினரும் பலமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது. பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசு.